ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்க சாட்டர்டே எப்படி போயிட்டு இருக்குது? நான் இப்போ அவசரமா அங்க பாருங்க வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேரண்டிங் ஒர்க் ஷாப் முடிஞ்சிச்சு. குட் பேட்ச், சூப்பரா போச்சு, பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. அதாவது இந்த ஒர்க் ஷாப்ல தான் நான் புதுசா ஒன்று ட்ரை பண்றேன். அதாவது பேரண்ட்ஸும் குட்டீஸையும் ஒன்னா வச்சு ஒரு 45 மினிட்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு 45 மினிட்ஸ், அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. குட்டீஸ் ஹேட் சூப்பர் ஃபன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஒரு சீரியஸ் டிஸ்கஷன், கெட்டிங் தெம் டு கெட் பெட்டர் அட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர். சூப்பர். இப்போ நான் முடிச்சாச்சு. உங்களுக்கு கதை சொல்ல ரெடியா நான் இங்க வந்துட்டேன். இப்போ கதை சொல்ல போலாம். நீங்க போய் படுத்து ரெடி ஆகுங்க. ஐ வாண்ட் டு குவிக்லி டாக் டு பேரண்ட்ஸ் about something. Okay, அவங்களுக்கு நான் parenting tip கொடுத்துட்டு I will come to you to tell you the story. Okay, super. Parents, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. இன்னைக்கு காலையில ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு that I wanted to tell you. அதாவது காலையில இந்த டென்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் பண்றேன். பேரண்டிங் செஷன் இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல பண்ணதில்ல. குட்டீஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கேன், பெரியவங்களோட சேர்த்து ஆன்லைன்ல பண்ணதுல எப்படி இருக்கும்னு தெரியல. கான்டென்ட் ரெடியா இருக்குதா, டெக் எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு நான் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா சுத்திட்டு இருந்தேன். ஒய்ஃப் வந்து ஒரு 2-3 தடவை சேரப் பண்ண ட்ரை பண்ணா என்னால முடியல. எனக்கு வந்து ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தேன். பாப்பா வந்துட்டு நில்லு அப்படின்னா நின்ன, சிரி அப்படின்னா அவளுக்காக நான் அப்படின்னா ஒழுங்கா சிரிச்சுன்னா உமா தரும், இல்லாட்டி தரமாட்டேன் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உடனே கீழே குனி அப்படின்னு சொல்லிட்டு உமா கொடுத்துட்டு தொடச்சிட்டு போயிட்டா. எனக்கு இங்க தாடி எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு உமா கொடுத்தோடனே வாயை தொடக்கணும்னு ஒரு இது தொடச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து உட்காந்து வேகமா செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேகமா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தா. அதாவது ஒரு பேப்பரை எடுத்து அதை கலர் பண்ணி அதை ஃபிளைட்டா மாத்தி கொண்டு வந்து என் கையில கொடுத்தா. just cheered my day and I was thinking நமக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா she had so much emotional stability because she's been hearing a lot of things that is happening about our family and all. ஏன்னா நான் வந்து லைவா ஷோ ஒர்க் ஷாப்னு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்க ஆன்லைன்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னோட இன்கம் அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் லைக் பிகம் half of it right now. அது மட்டும் இல்லாம நான் இன்கம் குறைஞ்சிச்சே தவிர இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் அது இதெல்லாம் பண்ணதுனால ஐ எம் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆல்சோ. அதாவது இப்போ ஆன்லைன்லயும் நான் 3-4 ஒர்க் ஷாப் பண்றேன். அவ்வளோ பண்ணியும் we are not able to match. இதெல்லாம் அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு டென்ஷன்லயே எப்பவுமே இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்பப்போ வந்து she does these things. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் நான் ரொம்ப கடுப்பாய் உட்காந்துருக்கும் போது வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. என்னோட ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாக உட்காந்துருந்தேன். இன்னொரு செஷன் இன்னொரு ½ hour ஆரம்பிக்கணும். அதுக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன சேர் அப் பண்ணிட்டு போனா. தட்ஸ் கால்ட் அ பவர் ஹக். we have that ritual here. பவர் ஹக் கொடுத்துட்டு போவா. பவர் ஹக்னா அந்த கட்டி பிடிச்சி கண்ணா அப்படின்னா கட்டி பிடிச்சி ஹக் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெடி ஆகி போவோம். திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் ஃபாலோ ஆல்சோ. ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் பவர் ஹக். சூப்பர். ஓகே, நம்ம கதைக்கு போகலாம். குட்டீஸ் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? என்னோட புது செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று நான் பண்ணதுலேயே. ஸோ புது செட்டப்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். கதை சொல்றதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியை நான் 2 தடவை சொல்லுவேன். இந்த 2 தடவையுமே நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு க்ளூமி லைட் போட்டு சொல்லுவேன். அதனால நீங்க போனை பார்க்க வேண்டியது இல்ல, பக்கத்துல வச்சுட்டு கதையை கேட்டுக்கோங்க, அது போதும். சரியா? சூப்பர். லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஆப்ரா கடாப்ரா. ஏய், சூப்பர். கதையை கேட்க ஆரம்பிக்கலாம். சூப்பர். ஓகே, ஸோ கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வந்து கிங் ப்ரூஸ் அண்ட் தி ஸ்பைடர். இந்த கதை வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எல்லாம் இப்ப சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த கதை என்னன்னா, கிங் ப்ரூஸ்னு ஒரு ஸ்பானிஷ் கிங், ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு ராஜா கிங் ப்ரூஸ்னு. அவரை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கிங் ப்ரூஸ் ரொம்ப ரொம்ப தைரியமான ஆளு. அவர் என்ன பண்ணாரு, அவர் பயங்கரமா திருப்பி சண்டை போட்டாரு, என்னென்னமோ பண்ணாரு. என்ன பண்ணாலும் இவரோட ரொம்ப சின்ன ஆர்மி, சின்ன கண்ட்ரி. பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்துல ரொம்ப 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 ஃபேமஸா பயங்கரமா ஃபுல் ஃபிளெஜ்டா இருந்தாங்க. அதனால அவங்களால பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட முடியல. இவரும் விடாமுயற்சியில பயங்கரமா பேர் போனவரு. அதனால இவர் ஒரு தடவை தோத்தாரு, திருப்பி போய் சண்டை போட்டாரு. 2 தடவை தோத்தாரு, திருப்பி போய் சண்டை போட்டாரு. 3 தடவை தோத்தாரு, திருப்பி போய் சண்டை போட்டாரு. திருப்பி தோத்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி 6 தடவை தோத்தாரு. தோத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு இதுக்கு மேல எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லப்பா, இதுக்கப்புறம் என்கிட்ட ஆர்மியும் இல்ல, படையும் இல்ல, நான் தனியா இருக்கேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு.
காட்டுக்குள்ள போனப்ப அங்க ஒரு கேவ் கண்டுபிடிச்சாரு, அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப தனிமையா இருந்துச்சான். கேவுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் போது நேத்து வரைக்கும் கூட இல்ல, ஒரு 2 hours முன்னாடி வரைக்கும் கூட நான் தான் ராஜா, எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லா மக்களும் எனக்காக என்ன வேணா செய்வாங்கிற நிலைமையில இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு திருடன மாதிரி ஒழிச்சுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கால் மேல ஒரு ஸ்பைடர் வந்துச்சான். அப்போ ஸ்பைடர் வந்து அவர் மேல கால் மேல அப்படி ஏறி போகும்போது அவர் ஸ்பைடர் கிட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சாராம். அவர் சொன்னாராம், ஸ்பைடர், ராஜாவோட கால் மேல போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அந்த ஸ்பைடருக்கு என்ன தெரியும், அது பாட்டுக்கு ட்ராயிங் போயிட்டு இருந்துச்சு இல்ல. அப்புறம் திருப்பி அவரே சொல்லிட்டாராம், ஆமா என்ன ராஜா, நான் தான் இப்ப தலைமறைவா இருக்கிற ஒரு தீவிரவாதி மாதிரி ஆயிட்டனே, நான் ராஜாவே இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துட்டாராம். திருப்பி இந்த ஸ்பைடர் அப்படியே மேல ஏறி இவர் முட்டி மேல ஏறிச்சான். அப்புறம் அங்க இருந்து அந்த நூல் விடும்ல, நூல் விட்டு ஷூட் பண்ணி அந்த கேவோட ஒரு கார்னருக்கு போச்சான். இவருக்கு வேற என்ன வேலை, அப்படியே உட்காந்து அந்த ஸ்பைடரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது மெதுவா ஒரு செலந்தி வலை கட்ட ஆரம்பிச்சிச்சான். சோ ஸ்பைடர் வந்து எப்பவுமே அந்த கார்னர்ல போய் செலந்தி வலை கட்டும்ல, அந்த மாதிரி அது கட்ட ஆரம்பிச்சிச்சான். பாதி செலந்தி வலை கட்டி முடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த சைட்ல இருந்து இன்னொரு இடம், கொஞ்சம் தூரமான இடத்துக்கு அது செலந்தி கொண்டு போக வேண்டியிருந்துச்சு. கரெக்டா அந்த இடத்துல வந்து இந்த செலந்தி மாட்டிச்சு. சரியா, என்னன்னா அங்க இருந்து அது நூல் விடும்போது திருப்பி இங்க இருந்து தொங்கி அங்க போய் திருப்பி அடுத்த நூல் விடுறதுக்கு முன்னாடி அருந்து கீழே விழுந்துருமா. திருப்பி ஒரு தடவை விழுந்துச்சான். விழுந்த உடனே இவர் சிரிச்சாராம், பாரு என்ன மாதிரியே நீயும் தோக்குற அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். திருப்பி 2வது தடவை என்ன பண்ணிச்சான், கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறிச்சான். ஏறி அங்க போய் திருப்பி இதே மாதிரி நீளமா நூல் விட்டுட்டு அப்படியே கிளைம் பண்ணி அந்த சைடு போலான்னு பார்க்கும்போது திருப்பி விழுந்துச்சான். திருப்பியும் அவர் சொன்னாராம், ஸ்பைடர், என்ன மாதிரிதான் நீயும் தோக்குற, திருப்பி எந்திரிக்கிற, திருப்பி தோக்குற அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி 2வது தடவை விழுந்துச்சான். அப்புறம் 3வது தடவை ஏறி திருப்பி விழுந்துச்சான். திருப்பி மேல ஏறி 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவைன்னு விழுந்துச்சான். 6 தடவை விழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பைடர் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா. அதுலயும் அது விழுந்ததுல மல்லாக்க விழுந்துருச்சு. மல்லாக்க விழுந்தா என்ன ஆகும், ஸ்பைடரோட கால் கீழே படாது இல்ல, அப்ப ஸ்பைடரால திருப்பி எந்திரிக்க கூட முடியாது. அப்ப இவர் ஸ்பைடர் கிட்ட சொன்னாராம், ஸ்பைடர், 6 தடவை தோத்தா அதுக்கப்புறம் திருப்பி பண்றது வேஸ்ட் ஸ்பைடர், நானும் 6 தடவை தோத்துட்டு தான் வந்து இங்க உட்காந்துருக்கேன், விட்ரு ஸ்பைடர் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஸ்பைடர் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிச்சான். அப்புறம் கொஞ்சோண்டு நூல் இப்படி வெளியே விட்டு பக்கத்துல இருக்க எதுலயோ ஒட்ட வச்சு அப்படியே மெதுவா எழுந்துச்சான். அது மெதுவா எழுந்து திருப்பி மேல ஏறி கடைசியா ஒரு தடவை பண்றேங்கிற மாதிரி மேல நின்று ஃபுல் டயர்ட்னஸோட அந்த ஒரு நூல் விட்டுச்சான். அந்த நூல் அந்த சைடு போனோடனே இது மெதுவா கிளைம் பண்ணி அந்த சைடு போச்சான். அங்க இருந்து கண்டினியூ பண்ணி மீதி இருக்கிற பாதி ஸ்பைடர் வந்து அது கட்டி முடிச்சுச்சான். இது இவர் பார்த்த உடனே இவருக்கு யாரோ ஒரு மெசேஜ் கொடுக்கற மாதிரி இவருக்கு இருந்துச்சான். உடனே என்ன பண்ணாரு, கிங் ப்ரூஸ் இங்க இருந்து மெசேஜ் அனுப்புனாரு. அவரோட சொந்த க்ளோசஸ்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு, மிச்ச சொச்சா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டாரு. எல்லாரையும் வச்சு காட்டுக்குள்ள வச்சு அவரோட ஆர்மியை ஃபார்ம் பண்ணாராம். ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட சொன்னாராம், 6 தடவை தோத்துட்டோன்னு கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னொரு தடவை போட்டி போடுறதுக்கு, இன்னொரு தடவை நம்ம போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் தேத்தி, அந்த ஸ்பைடர் எப்படி 7வது தடவை ஜெயிச்சிச்சோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து எல்லா சோல்ஜர்ஸையும் மோட்டிவேட் பண்ணி திருப்பி போய் தாக்குனாராம். இந்த தடவை பிரிட்டிஷ்காரங்க இவர் வந்து தாக்குவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் போயிட்டாரு, திருப்பி வரவே மாட்டாரு, என்ன நடந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா இருந்தாங்களாம். இவர் திடீர்னு போய் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு தாக்கி அவங்கள ஜெயிச்சு இவர் திருப்பி அந்த இடத்துல ராஜாவா மாறினாராம். அது வந்து இன்னும் ஹிஸ்டரியில இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸ்பெயின் நாடு ஒரு நாள் பிரிட்டன் நாட்டை தோக்கடிச்சிச்சு. அது தோக்கடிச்சதுக்கு காரணம் கிங் ப்ரூஸ் ஒரு ஸ்பைடர் பண்ண வேலையை பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லி இன்னும் அது ஹிஸ்டரியில இருக்கு. அந்த ஸ்பைடருக்கு அது 8th டேயா இருந்திருக்கலாம்ல, இதே மாதிரி தான் அது டெய்லி போராடுதா இருக்கும். அதுதான் அவரோட லைஃபாவே இருந்திருக்கலாம் இல்ல. அந்த ஸ்பைடருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாதான்னு கூட தெரியாது. ஆனா நம்ம செய்யற விஷயத்த பார்த்து நிறைய பேரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்களும் நீங்க கஷ்டப்பட்டு எதையாவது அச்சீவ் பண்றதுக்கு பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையே பார்த்து மத்தவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஐயோ இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா அதனால நிறைய பேரு கூட அதை செய்ய முடியாம கீழே விழுற மாதிரியான சான்சஸ் கூட இருக்குது இல்ல.
எவ்ரி டைம் வி ஆர் கன்வேயிங் சம் மெசேஜ் யாருக்கோ, அந்த மெசேஜை யாரோ பிடிச்சி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் மெசேஜஸ் ஆல்சோ. எவ்வளவோ லீடர்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளும் அந்த மாதிரி செய்யலாம், இல்ல நம்ம அதை விட பெருசா செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கும் தோணும் இல்ல. சூப்பர் கதை இல்ல? ஓகே, நான் இன்னொரு தடவை இந்த கதையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க கண்ணு மூடாம இருந்தீங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க, சரியா? கண்ணை மூடிட்டு அப்படியே கதை கேட்டுட்டே நீங்க தூங்கிடலாம். ஓகே. கிங் ப்ரூஸ், ஸ்பெயின் நாட்டோட ராஜா, அவர் வந்து பிரிட்டனை எதிர்த்து சண்டை போட்டாரு. அது வந்து இவரா போய் சண்டை போடல, பிரிட்டன் தன்னோட நாட்டை வந்து தாக்க வரும்போது இவர் எதிர்த்து சண்டை போட்டாரு. அப்படி சண்டை போடும்போது அவர் 1 தடவை 2 தடவை 3 தடவை இல்ல 6 தடவை தோத்துட்டாரு. 6வது தடவை தோத்தப்ப அவர் இதுக்கப்புறம் என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் ஒரு கேவ்ல இருந்தாரு. அப்ப ஒரு ஸ்பைடர் வந்து அவரோட கால் மேல ஏறிச்சு. இந்த ஸ்பைடருக்கு கூட எவ்வளவு நக்கல் பத்தியா, ராஜான்னு தெரியாம வந்து என் கால் மேல ஏறுதுங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஸ்பைடரையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருந்துச்சு. அவர் அந்த ஸ்பைடரை பார்த்துட்டு இருந்தப்ப அந்த ஸ்பைடர் வந்து ஒரு ஸ்பைடர் வெப் கட்ட ஆரம்பிச்சிச்சு. அது ஸ்பைடர் வெப் ஒரு கார்னர்ல கட்டி பாதி முடிச்சுட்டு ஒரே ஒரு நூல் மட்டும் கொஞ்சம் தூரமா கட்டணும் அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்ணதுனால அது ட்ரை பண்ணி விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துச்சு, செகண்ட் டைம் விழுந்துச்சு, தேர்ட் டைம் விழுந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துல ராஜாவும், இங்க பாரு நான் எப்படி எத்தனை தடவை தோத்தனோ அதே மாதிரி நீயும் தோத்துட்டே இருக்க, விட்ரு ஸ்பைடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. 6 தடவை விழுந்துச்சு, நிஜமாலுமே டயர்ட் ஆச்சு, அதால திரும்பி கூட படுக்க முடியல, அது அப்படியே மல்லாக்க விழுந்துச்சு. இதுக்கப்புறம் முடியாது ஸ்பைடர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதையும் தாண்டி 7வது தடவை அது ஏறி ஒன் லாஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு அதை செஞ்சு அது ஃபுல் வெப்பையும் முடிச்சிச்சு. இத பார்த்த உடனே இவருக்கு அதுதான் நானு 6 தடவை தோத்தேங்கிறது முக்கியம் இல்ல, இன்னும் ஒரு தடவை போராட்டத்துக்கு எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு க்ளோஸான எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு அவங்களோட உட்கார்ந்து எப்படிலாம் இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மிச்ச சொச்சம் அந்த எல்லா சோல்ஜர்ஸையும் வரவழைச்சு மறுபடியும் ஆர்மியை ஃபார்ம் பண்ணி பிரிட்டன்காரங்க எதிர்பார்க்காம இருந்தப்ப திடீர்னு போய் தாக்கி அதை ஜெயிச்சுட்டாராம். அவர் ஜெயிச்சதுனால ஸ்பெயின் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டா இருந்துச்சு. அந்த ஸ்பெயின் இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லா மக்களுமே இன்னும் நிறைவு கூறுறது யார, கிங் ப்ரூஸையா இருந்தாலும் அவருக்கு ஊக்கத்தை கொடுத்த அந்த ஸ்பைடரை தான். நமக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம்ல. யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளும் என்ன செய்யலாம்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம செய்யறத பார்த்து இன்னும் நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அதனால நம்மளும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகேவா? கத்துக்கலாமா? ஓகே, போத்திக்கோங்க, ஃபேன்லாம் கரெக்டா இருக்குல்ல, டாயை கட்டி பிடிச்சுக்கோங்க, தூங்கலாம். எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிருங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி பாப்பா, குட் நைட் குட்டி தம்பி. Sweet dreams. Take care.